நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி மீடியம் பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம கொதிக்க விட்டால் போதும். அதாவது தண்ணி சுத்தமாக சூடே இல்லை இல்லையா, அதனால் 10 மினிட்ஸ் சொன்னேன். சப்போஸ் தண்ணி உங்களுக்கு நல்லா காஞ்சிருந்துச்சு அப்படின்னா லைட்டாக ஒரு கொதியிலே எடுத்துருங்க. ரொம்ப விட்டோம் அப்படின்னா காலிஃப்ளவர் குழஞ்சிரும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் காலிஃப்ளவரை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பவுலில் நான் 3/4 கப் அளவு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லைட்டாக தேவையான அளவு தண்ணி, ஒரு 1/2 கப் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த காலிஃப்ளவரை ஃபுல்லாக இதில் தான் கோட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை இதில் ஃபுல்லாக நல்லா கோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாவு ட்ரையாக இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு லைட்டாக ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். இது ரொம்ப செவக்கணும் அப்படின்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த மசாலா கோட் ஆகிற அளவு இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி செவந்தால் போதும். இதே மாதிரி பேட்சாக நம்மக்கிட்ட இருக்க எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது அடுத்து ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் லைட்டாக கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ் இது எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் இதை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம் சில்லி சாஸ் எல்லாம். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். இது கூடவே நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியாக கரைச்சி ஊற்றிக்கிறேன். அது கூட நமக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் காரத்துக்காக அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ உங்ககிட்ட குடமிளகா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி, அது நல்லா சாஸியாக க்ரீமியாக ரெடி ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கோட் பண்ணிடலாம். இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும், வாட்ரியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான நமக்கு மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ், தால், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.